ஏழை பணக்காரங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம எல்லாருக்கும் 2 ஒப்பீனியன் தான் இருக்கும். ஒண்ணு ஏழையா இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. பணக்காரங்க எல்லாமே கெட்டவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லனா பணக்காரங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. ஏழையா இருக்கிறவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. இந்த ஒப்பீனியன் ஒவ்வொருத்தரோட ஃபினான்ஷியல் பொசிஷன் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். ஆனா ரியாலிட்டில ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே கிரே தான். எல்லாருக்குள்ளயும் நல்லது, கெட்டது ரெண்டுமே இருக்கு. இது ஒவ்வொருத்தரோட சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி டிஃபர் ஆகும். இந்த விஷயத்தை பாராசைட் படத்துல நீங்க பார்க்கலாம். இந்த படத்துல ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி அப்படினா அது கிம்மோட ஃபேமிலி. இதுவே ரொம்ப பணக்கார ஃபேமிலினா அது பார்க்கோட ஃபேமிலி. இப்போ கிம் ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு பார்க்கோட வீட்ல ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு சேர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுக்காக பல ஃப்ராட் வேலை செஞ்சு இந்த 4 பேரும் ஒரே குடும்பம்ன்றதையும் மறைச்சு பார்க்கோட வீட்ல ஆல்ரெடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் வேலையை விட்டு போக வச்சு போய் சொல்லி அந்த வீட்ல இவங்க வேலைக்கு சேருவாங்க. இது வெளிய இருந்து பார்த்தா ரொம்பவே தப்பான விஷயமா தான் நமக்கு தெரியும். ஆனா அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா பல வருஷமா ஏழ்மையிலே வாழ்ந்துட்டு மழை வந்தா கூட சமாளிக்க முடியாத ஒரு வீட்ல இருந்துட்டு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு நிலைமையில அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்கன்னு புரியும். அதுக்காக அவங்க பண்ணது சரின்னு சொல்லல. ஆனா அந்த நிலைமையில அவங்களுக்கு வேற வழியும் இல்ல. இதுவே இன்னொரு பக்கம் பார்க்கோட ஃபேமிலியை பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே நல்லாவே சம்பளம் கொடுப்பாங்க. அவங்கள நல்ல மரியாதை நடத்துவாங்க, நல்லாவே பார்த்துப்பாங்க, ரொம்பவே கைண்டா இருப்பாங்க. ஆனா அவங்களுமே அவங்க குடும்பத்தை பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க, ரொம்பவே செல்ஃபிஷா தான் இருப்பாங்க. அவங்களே அறியாம அவங்க கிட்ட வேலை செய்யறவங்கள ரொம்ப தாழ்த்தி தான் பார்ப்பாங்க. சில சமயம் அவங்க வேலையாட்கள் மேல இருந்து வர ஸ்மெல்லு கூட பிடிக்காம அதையே ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. சோ இப்போ இந்த விஷயத்துல நம்ம யார் மேலயுமே தப்பு சொல்ல முடியாது. அவங்க வளர்ந்த சூழல், அவங்க இப்ப இருக்கிற நிலைமை இதெல்லாம் தான் அவங்கள மாத்துது. இது வெறும் அந்த படத்துல மட்டும் இல்ல, ரியாலிட்டிலுமே அப்படிதான். நம்ம கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, ஆனா நம்ம இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல சர்வைவல்காக மட்டும் தான் எல்லாருமே போராடிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்பயாவது டைம் கிடைச்சா இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. நீங்க நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கலாம்.